சாதனைகள் தன் பக்கம் காத்து கிடைக்க, சரித்திரங்கள் தன் பக்கம் எழுத, நீ ஏண்டா அடிமையாகிறாய் போதைக்கு? போதை போதை, அது நான் காசு கொடுத்து வாங்கும் வேதனை. சுயமாய் மூளையை சிந்திக்க விடு, குடும்பத்தையும் நாட்டையும் முன்னேற்று. நான் இப்பொழுது போதையற்ற நாடு என்ற தலைப்பில் பேச போகிறேன். போதை அது அழிவின் பாதை. இன்று உலக நாடுகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை போதை. போதை மனிதனை சிதைத்து மனித இனத்தை அழிக்கும் முக்கிய பிரச்சனை போதை. போதை போதை, அது மரணத்தின் பாதை. மதுபானம், புகையிலை, அபீன், ஹராயின், கஞ்சா போன்றவை மனிதனை அழிக்கும் போதை பொருட்கள். போதை நாட்டுக்கும் வீட்டிற்கும் கேடு. போதை பொருளுக்கு அதிக அளவில் இளைஞர்கள் அடிமையாவதால் அவர்களின் எதிர்காலமும் நாட்டின் எதிர்காலமும் பாதிக்கப்படுகின்றனர். போதை பழக்கம் நாட்டின் சாபக்கேடாக மாறி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச ஒழிப்பு தினமாக போதைப் பொருட்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. போதையை தவிர்ப்போம், இளைய சமுதாயத்தை காப்போம் என்று இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். Good morning to all, respected principal, teachers and my dear my friends. Today I stand before you to share something very important. Why I say no to drugs? We are living the world full of choices. Some choices pull life us up, other choices pull us down. Drugs are one such dangerous choices. One can destroy your health, happiness and even life itself. At first, drugs may look tempting people to say they help you relax, forget pain or feel good. But that happiness is fake. Drugs can damage your brain, weaken your body and break your spirit. They turn into strong people into weak ones. Why I choose to stay away? Because I value my life, I love my family, I will have dreams to chase. Together, I want to be proud of the person. Let us say it loudly and proudly. No to drugs, yes to life. Thank you very much. என்ன அன்னை தமிழை தொடங்கி என் உரையை கூற வந்துள்ளேன். காசு கொடுத்து வாங்கும் போதை வேதனையை தருகிறது. போதை மனித குணத்தின் மரணவாசலாக மாறுகிறது. போதை பழக்கத்தால் உடல் மன நோய்கள், குடும்ப சமூக பாதிப்புகள் ஏற்படுகிறது. எனவே வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு விளைவிக்கும் போதை பொருளை ஒழித்து மனித குணத்தை காப்போம். நன்றி. Respected chief guest, principal sir and all my teachers and friends, I would like to say thank you to give me a great opportunity to say something about anti-drug day. My name is Roshnasika. I am studying 9th standard. Nowadays, drug addiction is very serious problems around the whole world. It is highly dangerous substance and can cause serious health issue if one take on a regular basis. So now I am going to talk about why I am not use drugs and why I am avoid drugs. It affects short and long term health, including physical and mental health. For example, cardiovascular disease, lung disease, hepatitis, AIDS, etc. Behavior changes of drug users, drop in academic performance, absence from school or college, later of not interest in personal hygiene, depression, fatigue and aggressive behavior, avoid relationship with families and friends, changes of foods and sleeping habits, fluctuation on my body weight, drug de-addiction, detoxification, overcome the withdrawal symptoms, psychotherapy, giving counseling to family members and friends for attitude of rejection, rehabilitation, giving vocational training. These are the de-addiction process.
So we avoid drugs and not use drugs. Thank you. குடி குடியை கெடுக்கும். வீர தமிழனாக சரித்திரத்தில் இடம் பிடிப்பது அந்த காலம். குடிகார தமிழனாக சரித்திரத்தில் இடம் பிடிப்பது இந்த காலம். போதை அழிவின் பாதையாக இருக்கின்றது. வயது வரம்பின்றி போதை பழக்கம் வேரூன்றி உள்ளது. பள்ளி பருவத்தில் தற்காலிகமான மகிழ்ச்சி, தவறான நட்பு போன்ற பல காரணங்களுக்காக போதை பழக்கம் ஏற்படுகின்றது. போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தன் அறிவை இழந்து குற்ற செயலில் ஏற்படுகிறார்கள். போதை பழக்கத்தில் அதிகமான இளைஞர்கள் அடிமையாவதால் அவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. அவர்களின் எதிர்காலமும் நாட்டின் எதிர்காலமும் பாதிக்கப்படுகிறது. போதை பழக்கத்தினால் ஏற்படும் மன பாதிப்புகள், குடும்பத்தில் சமுதாயத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை காணொளி மூலமாக பார்த்தும் அறிந்தும் கொள்வோம். போதை பழக்கத்தை ஒழித்து பொறுப்புள்ள மனிதனாக வாழ்வோம், வளர்வோம். ஜூன் 26ஆம் நாள் போதை ஒழிப்பின் தினமாக கொண்டாடுகிறோம். நன்றி. Respected teachers, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இறக்கங்களை சொல்ல சொன்னாங்க. இறக்கங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்டேஜில் ஏறி வந்து பேசுகிறதே தைரியமான விஷயந்தான். ஏன்னா இந்த வயசுலேயே நானும் ஏறி பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஆர்வமாக கலந்துக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுங்க. அது மாதிரி வந்து இன்னைக்கு என்ன தலைப்பில் பேசுனாங்க அப்படிங்கிறத எல்லாரும் யோசிச்சு பாருங்க. குறிப்பாக வந்து போதைப் பொருள் அப்படிங்கிறது எத்தகைய விளைவுகளை வந்து சமுதாயத்தில் ஏற்படுத்தும், அது சமுதாயத்தை எப்படி அழிக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் எல்லாரும் சின்ன சின்ன வரிகள் மூலமாக எடுத்து சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து எடுத்து சொல்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் மைண்டில் வந்து இதை எடுத்து வச்சுக்கணும், அதை சிந்தனையில் வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கும் இதை கொண்டு போய் ப்ரீச் பண்ணணும். ஈவன் அவங்க பேரண்ட்ஸாகவே இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் அவங்க தப்பாக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நீங்கள் போய் ப்ரீச் பண்ணுங்கள். அதன் மூலமாக நீங்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதை நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆர்வமாக கலந்துக்கிறதுக்கு, இந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆர்வம் காட்டுறதே மிக நல்ல விஷயம். இன்னைக்கு என்ன பெட்டராக வாங்க. தேங்க்ஸ். நேற்று இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நம்ம எதை பற்றி ஏற்றிக்கா. ஸோ எதை பற்றி நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோமோ, ஸோ அந்த ப்ரோக்ராமை வந்துட்டு நம்ம வந்துட்டு பசங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும், வர்றவங்களுக்கும் அது என்னன்னு தெரியணும். ஸோ அதுக்காக சொன்னது செஞ்சீங்க, வாழ்த்துக்கள். ஸோ டிமெரிட்ஸ், மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி முதல்ல ஸ்டேஜில் ஏறி வர்றதே பெரிய விஷயம்தான். ஸோ இப்போயுமே இன்னும் நிறைய பசங்க வரணும், மேலே ஏறி பேசணும். ஸோ ஸ்கூல் சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ காமனாக அதை வந்து இங்கே எல்லாரும் சொல்கிறோம். அது வந்து எங்களுக்கு எது வந்து மோட்டிவேஷன்னா, நீங்கள் எந்த அளவு வந்துட்டு உங்கள் டேலண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க பொறுத்து தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இன்னும் பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, டீச்சர்ஸுக்கும் தான். ஸோ எல்லாருமே அதை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸ்கூல் நாட்டையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு உதவி புரியட்டும். தேங்க்யூ.